அமோனியாவை பாதுகாப்பாக அகற்றும் பணி நேற்று ஆரம்பிச்சு டெம்பரரியா நேற்று ஈவினிங் வைண்ட் அப் பண்ணோம். திருப்பி இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு இது வரைக்கும் பணிகள் போயிட்டு இருக்கு. பட் இது வந்து நாளைக்கும் கண்டினியூ ஆகும். இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்க்கும்போது இது இன்னும் ஒரு ½ இந்த ப்ராசஸ் இப்போ இங்கே வைண்ட் அப் பண்ணுவாங்க. திருப்பியும் நாளைக்கு மார்னிங்கும் இதே மாதிரி சேமா அந்த ஃபயர் ரெஸ்கியூ அந்த ஆம்புலன்ஸ் இந்த டீம்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ண போறாங்க. அவ்வளோதான் இப்போதைய அப்டேட்ஸ். டிராஃபிக் டைவர்ஷன் எப்படி நாளைக்கு ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன பேசுவாங்க? நம்ம சொன்னது வந்து டிராஃபிக் டைவர்ஷன் நைட்டு இப்போ அந்த டீமை முடிக்கும் போது சொல்றேன்னு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு மேக்ஸிமம் ஒன் சைடு மட்டும் ஓப்பன் பண்ணி விடுவோம். அந்த பிட்டு மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா வச்சுட்டு அந்த ஆப்போசிட் சைடு அந்த ப்ரிமிசஸ் கம்பெனி ப்ரிமிசஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஒன் வேலையே 2 வேவா யூஸ் பண்ணி ரெகுலரைஸ் பண்ணி விடுவோம். நாளைக்கு வந்து அது மற்ற கம்பெனிகளுக்கெல்லாம் வேலை தொடங்குமா? அந்த அருகாமையில 2 கம்பெனிஸ் தான் இருக்காங்க. அவங்களையும் வந்து ரெஸ்ட்ரிக்டடா ஐடி செக் பண்ணிட்டு விடுற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். பக்கத்துல கல்லூரி இருக்கு. நாளைக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல ஸ்கூல் காலேஜஸ்? ஆமா இன்னர் ப்ரிமிசஸ்குள்ளார நடக்கும். ஆமா இந்த டிராஃபிக் ஓப்பன் பண்ணிடுவோம். நியர்பை அந்த இதெல்லாம் ரன் ஆகும். இண்டஸ்ட்ரீஸ் காலேஜும் ரன் ஆகும். ஒன்றும் இஷ்யூஸ் இருக்காது. நாளைக்கு அந்த பணி தொடர்றதுக்கான காரணம் அதுதான் நம்ம நேற்று சொன்ன மாதிரியே அந்த வால்வு பைப் லைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து ரொம்ப அது அப்படியே மூவ் ஆகி தான் வரும். அதை நம்ம வந்து வேகமா ஹீட் பண்ணியும் எடுக்க முடியாது. அது நேச்சுரல் ப்ராசஸ்ல வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அது ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணணுங்கிறதுக்காக தான். அது 100% ரிமூவ் பண்றது என்ஷூர் பண்றதுக்காக தான் நாளைக்கு அது கண்டினியூ ஆகுது. நாளைக்கு முழுமை அடைஞ்சிடும். அதுவும் எக்ஸ்பர்ட்டை தான் கேட்கணும். நாளைக்கு முடிஞ்சிடும் நம்புறோம். நாளைக்கு ஈவினிங் தான் இல்லைன்னா அப்டேட் கிடைக்கும். அது ஆமா அது ஈவினிங்கிறது நான் சொல்றேன். முன்னாடியே மதியானமே முடிஞ்சாலும் முடியலாம், கண்டினியூ ஆனாலும் ஈவினிங். அது கரெக்டா எப்ப முடியுதோ அப்பதான் சொல்ல முடியும். அது ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அது முடிச்ச உடனே எல்லாமே ஃபுல்லா இது பண்ணி எம்டி பண்ணதுக்கு அப்புறம் உடனே சீல் வைப்போம். டெம்பரரியா அது நீங்க எந்த தயக்கமும் இல்ல, சந்தேகப்பட வேண்டாம். டெய்லி கேக்குறீங்களே சீல் வைப்பீங்களா? கண்டிப்பா அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே வச்சிருவோம். இதுவரையும் நம்ம எவ்வளவு மேடம்? அதுதான் அதுவும் வந்து எகைன் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் அந்த டேங்கரோட இதை வச்சு 1 to 2 டன் சொன்னதுல தான் இருக்கு. இந்த டேங்கர் வெளியே போகும்போது வெயிட் போட்டுட்டு கண்டிப்பா சொல்லிடுவோம் எவ்வளவு குவான்டிட்டி எக்ஸாக்ட்ங்கிறது. அது வேப்ரிட்ஜ்ல போட்டுட்டு சொல்லுவோம் தகவல். உங்களுக்கு ஏதாவது அரசு நிவாரணம்? ஆமா நம்ம ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்களோடது ஃபுல் செலவுமே நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ரெஸ்கியூ ஆகி டிஸ்சார்ஜ் ஆயிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு நிவாரண தொகை நம்ம எதுவும் இது வரைக்கும் சொல்லல, நிவாரண தொகை கொடுக்கல. இல்ல அது இவங்க லேபர் மூலமா காம்பன்சேஷன் அந்த கம்பெனி மூலமா ட்ரீட்மெண்ட் சார்ஜஸ் எல்லாம் ஏத்துக்க சொல்லி செலவு ஏத்துக்க சொல்லியும் நம்ம அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த எக்ஸ்பர்ட் டீம் நம்ம டிபார்ட்மெண்ட் டீம் எல்லாமே அதே ஸ்டாண்ட் பை இங்கே தான் இருப்பாங்க. ஆமா இருப்பாங்க. தேங்க்யூ.